சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இன்னைக்கு என்ன சார் டாபிக் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் சார் நம்ம? இன்னைக்கு என்ன டாபிக்னா சார், கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் தாங்க. அதை ஓகே கவர் பண்ணிட்டு ஒரு சில டேட்டாஸை ஷேர் பண்ணலாம். அதுதான் கான்செப்ட் இன்னைக்கு. ஓகே சார். ஓகே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அனுப்பிச்ச சார்ட்டே பாருங்க, அது இன்னைக்கான மார்க்கெட் டேட்டா தாங்க அது. ஓகே சார். 31. ஓகே ஆமா, அதுல நீங்க இந்த ரெட்ல பாருங்க 18, 21, 22, 23, 24, 25 எல்லாமே டேட்ஸுங்க. ஓகே இந்த மாசத்துக்கு கண்டினியூஸா. ஆமா, எஃப்ஐஐ வந்து அது வெளியேறாங்க, அவ்வளவு பணத்தை அவங்க புல் அவுட் பண்றாங்கன்னா அது நீங்க ரெட்ல டவுன்ல பாக்குறது அந்த சார்ட் கிராஃப்ங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்களா? ஓகே அதுல நேத்து 30th அக்டோபருக்கு நேத்து மட்டுமே 4600 கோடி அவங்க வந்து எஃப்ஐஎஸ் புல் அவுட் பண்ணிருக்காங்க கேஷ. ஓ ஓகே சார். ஓகேங்களா? அதை இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அடுத்த சார்ட் கம்ப்ளீட்டா மந்த் வைஸ் இந்த ஜனவரி 2024ல இருந்தே எடுத்தேன். ஓகே சார். இந்த வருஷத்துக்கான ஃபுல்லாவே. ஆமா, அதுல நீங்க பாருங்க, ஜனவரியில மட்டும் எஃப்ஐஐ புல் அவுட் பண்ணது அந்த ஒரு பர்டிகுலர் மந்த்ல மட்டுமே 35,000 கோடிங்க, நேரம் 36,000 கோடி அது. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்க. அடுத்தது பிப்ரவரியில ஒரு 16,000 கோடிங்க. அதுக்கப்புறம் மார்ச்ல கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்ததுங்க. திரும்ப ஏப்ரல்ல ஒரு 35,000 கோடி, மேல வந்து 42,000, அப்புறம் ஜூன் ஜூலைல ஸ்லைட்டா பாசிட்டிவ்ல இருந்ததுங்க. அகைன் ஆகஸ்ட்ல 21,000 கோடிங்க. செப்டம்பர்ல 15,000 உள்ள வந்தது. அக்டோபர்ல பாருங்க 1,08,000 கோடி வெளியில போயிருக்குங்க. ஓ ஓகே சார். ஓகேங்களா? இது வந்து பக்கத்துல நீங்க பாக்குறது வந்து இது எஃப்ஐஐ டேட்டா சொன்ன புல் அவுட் பண்ணதுங்க. அது பக்கத்துலயே ஷேர் பண்ணிருக்கேன். சேம் மந்த் டு மந்த் நீங்க டிஐ பாருங்க எப்படி சப்போர்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஜனவரில இருந்தே த்ரூ அவுட் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். கரெக்ட் சார். இதுல குறையவே இல்ல. குறையவே இல்லைங்க. அவ்வளோ அதே 1,00,000 கோடி நம்மளும் டெப்ளாய் பண்ணிருக்கோம். ஆமா, இப்ப அக்டோபர்ல எடுத்தீங்கன்னா அவங்க 1,08,000 வெளில எடுத்தாங்கன்னா 1,03,000 வந்து நம்ம டிஐஏ சப்போர்ட் பண்ணிருக்கோம். உள்ள வந்திருக்குங்க ஃபண்ட். ஓகே சார். ஓகே ஓகேங்களா? அதனால நம்ம ஒரு பெரிய கரெக்ஷன், பெரிய ஃபால் பார்க்கல. அதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அது விழல. ஆமா, அதான் நீங்க வந்து சென்செக்ஸ் நிஃப்டி இப்ப நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபால் மட்டுமே பாத்தீங்கன்னா 7.5% கிட்ட இருக்குங்க. ஆமா சார். ஆமாங்க. ஓகேங்களா சார்? அதுக்கு அடுத்த சார்ட் பாருங்க. இந்தியா வந்து 5வது பொசிஷன்ல இருக்குங்க. இது வந்து IMF ஓட வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக், அதுதான் சோர்ஸுங்க. அங்கிருந்தா எடுத்தது இந்த சார்ட். இது எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ், இது என்ன பிரசன்ட் சிச்சுவேஷன்ல மார்க்கெட் விழுந்துட்டு இருந்தா கூட நம்ம எதை நோக்கி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம உள்ள வந்தது வந்து ஒரு லாங் டேர்முங்க. ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னாவே ஒரு 5 years ஆவது அவுட்லுக் வச்சுதான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வரணும். ஓகே சார். ஓகே ஓகேங்களா? லெஸ் தென் 5 yearsலாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஹைபிரிட் ஃபண்ட்ல போயிருக்கணும். லெஸ் தென் 1 yearனா நீங்க வந்து ஈக்விட்டி போர்ஷனே இருக்கக்கூடாது நம்மளோட போர்ட்ஃபோலியோல. ஓகே சார். ஓகே ரைட்டுங்களா சார்? ஸோ இதுல வந்து 5th நீங்க வந்து பாருங்க, ஜப்பானும் ஜெர்மனியும் நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணி நம்ம வந்து ஒரு 3rd பொசிஷன் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கம்பேர்ட் டு எல்லா கண்ட்ரியும் நீங்க பாத்தீங்கன்னா கூட ஃபாஸ்டஸ்ட் ஜிடிபி growthல இருக்கிறது வந்து இந்தியாங்க. ஓகே சார். ஓகே இப்ப நம்மள ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா வேல்யூவேஷன் ஒண்ணுதான் இப்ப ஒரு டாபிக் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல இருக்கிற நமக்கு ஒரு மைனஸ் மாதிரி சொல்லலாம். ஆனா நீங்க வந்து growthல இல்ல வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியில அவுட்லுக்ன்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்குங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 years அவுட்லுக்ல பாக்குறோம், இல்ல 7 years 10 yearsலன்னு பார்க்கும்போது எமர்ஜிங் மார்க்கெட்ல பார்க்கும்போது கூட சைனாவை கம்பேர் பண்ணும்போது இப்ப நம்ம நல்ல பொசிஷன்ல இருக்கோம். ஓகே இப்போவே நம்ம நல்ல பொசிஷன்ல இருக்கோம். ஆமா ஆமா, அதனால நம்ம வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வர்றதும் ஒரு லாங் டேர்ம் விஷன்ல தான் இல்லைங்களா? அதனால இப்ப இந்த ஷார்ட் டேர்ம் இந்த வாலட்டிலிட்டி பத்தி எல்லாம் வரி பண்ண கூடாதுன்றதுனால தான் இந்த சார்ட் நம்ம ஷேர் பண்ணதுங்க. ஓகே சார். ஓகே அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து எந்த ஒரு நீங்க ஸ்டாக்ஸ் எடுத்தீங்கனாலுமே ஏதாவது ஒரு இந்த ஒரு கேட்டகரியில வந்துருங்க. செக்யூலர் ஸ்டாக்ஸ், இல்ல டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ், இல்ல சைக்கிளிக்கல், இல்ல வேல்யூன்ற மாதிரிங்க. ஓகே சார். அதுலயே பாருங்க 2014ல இருந்து 2017 பாத்தீங்கன்னா அந்த செக்யூலர் அந்த டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 2020லயும் பாருங்க செக்யூலர் கேட்டகரி ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குங்க. ரைட்டுங்களா? இந்த லாஸ்ட் ஒரு 4 years பாருங்க வேல்யூ ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகிருக்கு, வேல்யூ ஸ்டாக்ஸ்லாங்க. ஆமா சார். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன எதுக்கு இந்த சார்ட் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னா, இண்டிபெண்டா ஒரு சிலர்லாம் ஸ்டாக்ஸ் அவங்க வாங்கி வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்குங்க. ஏன்னா கரெக்டான ஸ்டாக்ஸ் கரெக்டான அந்த செக்டர்ல இல்லைன்னா அவங்க இண்டிபெண்டா அவங்க இண்டிவிஜுவலா வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் விழுந்தது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்குங்க. வேற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அந்த கேஸ் கிடையாதுங்க. ஓகே சார். ஓகே நம்ம வந்து இப்ப பாக்குறது எல்லாமே ஒரு 1 year 2 year 3 year முன்னாடி பார்த்தவங்களுக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல பாத்துருக்க மாட்டாங்க. கரெக்ட் சார். ஆமா, ரீசெண்டா லாஸ்ட் ஒரு இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல வந்து 6 months 3 months ஸ்டார்ட் பண்ணவங்க நெகட்டிவ்ல போறது பார்ப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப டிஐ ஃபுல் சப்போர்ட் பண்றதுனால அந்த பெரிய இம்பாக்ட் அந்த அளவுக்கு நெகட்டிவ் பாத்துருக்க மாட்டாங்க. கரெக்ட் சார். ஆமா, 7.5% இருந்து ஒரு மினிமம் ரேஞ்ச் தான் இது. ஆமா. ஓகே சார். ஓகே
இதுல வந்து நம்ம என்னென்ன இந்த ஸ்டாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இத ஐடென்டிஃபை பண்ண போறது இல்லைங்க. ஜென்ரலாவே பாருங்க, சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ்னா எதுக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பப்பலாம் கட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த செக்டரல் இந்த ஸ்டாக்ஸ் இது எல்லாமே ரொட்டேஷன் வைஸ்ங்க. ஓகே அதுலலாம் நம்ம டைரக்ட்டா வந்து அத பத்தி ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபுல் நாலேட்ஜ் இல்லாம நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க. ஓகே சார், இப்ப புரியுது. எக்ஸாம்பிளுக்கு எதுக்கு நான் சைக்கிளிக்கல் சொன்னேன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ செக்டார், பேங்கிங் செக்டார், அப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்குது இல்லைங்களா? அது இதெல்லாம் ஒவ்வொரு பிசினஸ் ஒவ்வொரு சைக்கிள்ல நல்லா ஒர்க் ஆகும், ப்ராஃபிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் கட், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் வருங்க. ஓகே சார், ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆட்டோ செக்டார் எடுத்தோம்னா, ஒருத்தர் வந்து டூ வீலர்ல இருந்து கார் வாங்கணும்னு ஆசைப்படுவாரு. லோன்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்ப லோன் வாங்கி கூட கார் வாங்குவாங்க. இல்ல கார் அப்கிரேட் பண்றது. அந்த மாதிரி நிறைய கன்சம்ஷன் இருக்குங்க. ஓகே சார், புரியுது. ஓகே சார். ஓகேங்களா. ஆனா டிஃபென்சிவ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம டிஃபென்சிவ் செக்டார் வந்து கை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல நீங்க உங்களுக்கு சைக்கிளிக்கல் அடி வாங்கும் போதெல்லாம் நீங்க வந்து ஒரு டிஃபென்சிவ் மாதிரி, ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு growth எக்கனாமில ஒரு growth தெரியாத டைம்ல கூட பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார், அதாவது நமக்கு தேவையான பொருள்கள் இருக்கு இல்லைங்களா, எஃப்எம்சிஜி ஆமாங்க ஓகேங்களா, சார், இல்ல ஆமா. வந்து மருந்து மாத்திரை வாங்குது ஃபார்மா செக்டாருங்க ஓகேங்களா, ஓகே. அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நமக்கு வந்து டெய்லி பேசிஸ்ல என்னென்ன தேவைப்படுமோ அதோட கன்சம்ஷன்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். ஓகே சார், ஓகே. அதே மாதிரி செக்யூலர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்லி டிஃபரன்ஸ் என்னன்னா, இது ஷார்ட் டேர்ம் இருக்கிற ஃபிளக்சுவேஷன் நோக்கிலாம் இருக்காதுங்க. ஒரு லாங் டேர்ம் விஷன் நோக்கி தான் இந்த செக்யூலர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது ஓகே இந்த சார். ஷார்ட் டேர்ம்ல இருக்கிற நியூஸுக்குலாம் அது இம்பாக்ட் ஆகாது. ஆகாது. ஓகே ஓகேங்களா. சார். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெக்னாலஜி இப்ப நாளைக்கு இந்த ஒரு 2-3 இயர்ஸ் 4-5 இயர்ஸ் இல்ல 10 இயர்ஸ்ல வந்து ஒரு growth நோக்கி போயிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸுங்க. அது அது ஓகே. மாதிரிலாம் வந்து நம்மளை விட பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலை வந்து ஹேண்டில் பண்ண விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், ஆஸ் அ ஃபண்ட் மேனேஜரா. அப்ப ஓகே நம்மளோட சார். வேலை என்னன்னா, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்றோம், நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து 2-3 ஃபண்டா டைவர்சிஃபை பண்ணணும், டிஃபரெண்ட் ஸ்டைல்ல, ஓகே சார், புரியுது. டிஃபரெண்ட் ஏஎம்சி, டிஃபரெண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் விட்டுட்டோம்னா, இப்போ ஒரு சிலது பாத்தீங்கன்னா வேல்யூ செக்டர்ல நமக்கு வந்து சான்ஸ் எடுக்கும் போது எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல வந்து வேல்யூல அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்களோ அதெல்லாம் அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே சார், ஓகே. அதே மாதிரி ஓவராலா மார்க்கெட் விழும்போது கூட பாத்தீங்கன்னா நம்ம ஓவரால் போர்ட்ஃபோலியோ இருக்கு இல்லைங்களா, நீங்க இண்டிவிஜுவல் மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்க தேவையில்ல, ஏன்னா நம்ம 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருப்போம். ஆமா சார், ஆமா. போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு விழுதுன்னு பாருங்க. அப்ப மார்க்கெட் விழுறத விட கம்மியா விழுந்திருந்தோம்னா நம்ம நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தங்க. ஓகே சார், புரியுது. அதுக்கு அடுத்த சார்ட் பாருங்க, கேபெக்ஸ்ங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கேபெக்ஸ்னா வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே சார், ஓகே. ஓகேங்களா. இதுல 2 இருக்குங்க. பிரைவேட் கேபெக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, கவர்மெண்ட் கேபெக்ஸ்ன்னு இருக்குங்க. சரிங்க அப்போ சார், ஓகே. இந்த சார்ட்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணது பாருங்க. 2012 ஃபினான்ஷியல் இயர் 14 எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்ப பிரசன்ட்ல பாருங்க, கார்ப்பரேட்டோட பேலன்ஸ் ஷீட் வந்து ஹெல்த்தியா இருக்குங்க. அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் சார்ட்ல நீங்க பாக்குறீங்க. ஓகே சார். கார்ப்பரேட் டெப்ட். ஓகே சார். ஆமா. அதுக்கு அடுத்த சார்ட் ரைட் சைடுல இருக்கிறதுல பாருங்க, கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். அது வந்து பாத்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு கோவிட் அப்ப டவுன் ஆச்சு. எந்த அளவுக்கு அந்த அந்த கேபெக்ஸ் யூட்டிலைஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த லெவல் ஆமா கம்மி சார். ஆயிட்டு இப்ப பேக் டு வந்து அந்த அந்த ஆவரேஜ்க்கு வந்துட்டோம் நம்ம. ஓகே, ஓகே சார். ஓகேங்களா. 74.6% இப்ப 75, அந்த 70க்கு மேல நீங்க பாருங்க, நியர்லி வந்து 77 அந்த ரேஞ்சில இருக்கு ஓகே சார், யூட்டிலைசேஷன். ஓகே. அது கீழே பாருங்க, பிரைவேட் கேபெக்ஸ் டு ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். அதாவது என்னன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்க. இப்ப நீங்களே கூட ஒரு கம்பெனி நடத்துறீங்க, ஓகே உங்களுக்கு சார். ஒரு ஏர்னிங் வருது ஓகேங்களா. ஓகே. அதுல வந்து ஒரு சிலதெல்லாம் ஆப்பரேட்டிங் காஸ்ட் உங்களுக்காக நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க ஒரு சில காஸ்ட்டை. ஓகே சார், புரியுது. ஒரு சிலது வந்து நீங்க அசெட்டா வாங்கி கம்பெனில வைக்கிறதுங்க. அதாவது ஒரு லாங் டர்ம் விஷன்ல உங்களுக்கு வந்து growthக்காக கம்பெனிக்காக நீங்க ஒரு செலவுலாம் பண்றீங்க. ஓகே அதாவது சார். டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றீங்க. உங்களோட இதுல வந்து சிஸ்டம் நீங்க வந்து வாங்கி போடுறீங்க, இல்ல மிஷினரிஸ் நீங்க அப்கிரேட் பண்றீங்க, இல்ல வந்து ஓகே. வேற ஒரு இடத்துல பிரான்ச்சஸ் ஓபன் பண்றீங்க, இல்ல ஒரு வேற ஏதாவது ஒரு கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்றது ஓகேங்களா. ஓகே சார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அசெட்டா வாங்கி உங்களோட கேபிட்டல் உங்களோட கம்பெனிக்கு நீங்க வந்து அசெட் சேர்க்கறீங்க இல்லைங்களா, இது ஆமா ஒரு சார். லாங் டர்ம்ல growth ஆகுங்க. ஓகே, ஓகே சார். ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் நம்ம எக்கனாமி ஜிடிபி growthக்கு பூஸ்ட் பண்றது கேபிட்டல் பிரைவேட் கேபெக்ஸ பார்த்தோங்க. அடுத்த சார்ட்ல பாருங்க, இதே எந்த அளவுக்கு இருக்குங்களோ கவர்மெண்ட் அவங்க பண்ற எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்டோட ஆமா சார். எக்ஸ்பெண்டிச்சர், அது கவர்மெண்ட் கேபெக்ஸ்னுவாங்க. அதுவும் ரொம்ப ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுவும் ஓகே. நீங்க வந்து பினான்சியல் இயர் 2012ல இருந்து இப்ப 24 வரைக்கும் பாருங்க, எந்த அளவுக்கு growth இருக்குன்றது உங்களுக்கு பார்க்க முடியும். கரெக்ட் சார், ஆமா. ஏன்னா கவர்மெண்டே நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்து க்ரோயிங் கண்ட்ரில இருந்து நம்ம வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரி டுவர்ட்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா, நீங்க லாஜிஸ்டிக்கல் வைஸ் நிறைய நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கண்ட்ரிக்கு தேவைப்படுதுங்க. இது வந்து ஒரு ஓகே. ரயில்வேஸா இருக்கட்டும், ரோடு இப்ப நிறைய வந்து மெட்ரோஸ் அதெல்லாம் கனெக்ட் பண்றாங்க இல்லைங்களா, ஆமா கனெக்டிவிட்டி சார். சொல்ல வரேன் நான். அதே மாதிரி ஏர்வேஸா இருக்கட்டும், இல்ல வந்து சீவேஸ், ஷிப் உள்ள வந்துட்டு போறதுக்கு போர்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் இருக்கும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் டிலே ஆகாது. ஒரு ஓகே சார். கூட்ஸ் வந்து ஃபாஸ்டா நம்மளால கனெக்ட் பண்ண முடியுதுன்னா அந்த ஓகே. கண்ட்ரியோட growthக்கு அது நல்லது.
ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டா குரோ ஆகும்போது, இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்ப நம்ம வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸ், 1 இயரா பார்க்குற டவுன் இல்ல சென்டிமென்ட் வச்சு நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்க. நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஒரு லாங் டெர்ம் விஷன நோக்கி நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, அதெல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோங்க இன்னைக்கு. ஓகே சார். இதெல்லாம் ஒரு டெஸ்டிங் பேஸ் மாதிரி இன்வெஸ்டர்ஸ். கரெக்ட். கரெக்ட்டா சொன்னீங்க. டெஸ்டிங் ஃபேஸ்ங்க. ஓகே ரைட் சார். சார். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்ன்னு. அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ஒரு ஓகே. இன்கம்னு வருது, எக்ஸ்பென்சஸ்ன்னு வருது இல்லைங்களா? ஓகே. ஆமா சார். அதுக்கப்புறம் வந்து பசங்களோட படிப்பு செலவுக்குலாம் நமக்கு ஒரு சில எக்ஸ்பென்சஸ்லாம் பண்றோம் இல்லைங்களா? அதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இருந்தா கூட அத கரெக்ட்டா நம்ம வந்து ஃபினான்ஸ மேனேஜ் பண்றோம். ஃபேமிலியோட ஃபினான்ஸ கரெக்ட்டா மேனேஜ் பண்ணும்போது, அதே மாரி கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்கம், எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணி, கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்ட பார்த்தீங்கன்னா, மேனேஜபிள் கரெக்ட்டான லிமிட்டுங்க. அதாவது நம்ம வந்து எந்த எக்ஸ்ட்ரீம்லயும் இல்லாம மேனேஜ் பண்ணிட்டு வரோம். அது ஓகே சார். வந்து கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் பொசிஷன காட்டுதுங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சார்ட். ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கண்ட்ரீஸ் குரோத்ல இருக்கிற லாஸ்ட் 20 இயர்ஸ் டேட்டா எடுத்துங்க. ஓகேங்களா? ஓகே. அதுல ஓகே. இந்தியா இருக்குங்க, யுஎஸ் இருக்கு, சைனா இருக்கு, ஜப்பான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சார்ட்ட பாருங்க. 20 இயர் பீரியட்ல 20% காம்பவுண்டிங் ஆன ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஓகே. நம்பர்ஸ். ஜப்பான்ல பாருங்க அப்படி ஒண்ணுமே கிடையாது. 0 தான். ஆமா சார். ஆமா. அடுத்தது சைனா பாருங்க. எவ்வளவு பெரிய எமர்ஜிங் கண்ட்ரி இல்லைங்களா அது? அந்த ஆமா சார். கண்ட்ரிலயே நீங்க பாருங்க 16 தான் இருக்குங்க. 16 கம்பெனி 16 ஸ்டாக்ஸ். அவ்வளவுதான் இருக்கு. ஆமா. 20 இயர்ஸ். யுஎஸ்ல யுஎஸ்ல 20. எவ்வளவு இனோவேஷன் நடக்குது. ஓகே சார். ஓகேங்களா? S&P 500 அந்த 500 இதுலயும் 21 கம்பெனி தான் வந்து 20% காம்பவுண்டிங் ஆயிருக்குங்க. அவ்வளவுதான். 20 இயர்ஸ் தான் நீங்க சொல்றீங்க. 20 இயர்ஸ்ல. ஓகே சார். புரியுது. ஓகே. அது நம்மளது BSE 500 ஸ்டாக்ஸ்ல பாருங்க 90 ஸ்டாக் வந்து 20% இருக்குங்க. அப்ப இந்த நம்பர்ஸ்லயே உங்களுக்கு எந்த அளவுக்கு மல்டி பேக்கர் ஸ்டாக் இந்தியால பாசிபிலிட்டி இருக்குன்றது நமக்கு தெரியுங்க இந்த சார்ட்ல. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பாசிட்டிவிட்டிக்காகங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் சான்ஸ் இருக்குது. அப்ப நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரூ ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர் கன்சிஸ்டன்ட்டா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் போதுங்க, அவங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும்போது நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸும் மல்டிபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹோல்டிங் பீரியடும் பேஷன்ஸும் தான் தேவைங்க. கரெக்ட் சார். ஆமா. அதே ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க சார்ட் பாருங்க. 10 இயர்ஸ்ல வந்து ஓகே. ஹிட் ரேட் அதாவது காம்பவுண்டிங் ஹிட் ரேட் என்னன்னா, இப்ப நீங்க கீழே பாருங்க 20% சிஏஜிஆர் கொடுத்த ஸ்டாக்ஸுங்க. ஓகே சார். இந்தியால வந்து 21% வந்து ஹிட் ரேட். 21% ஆஃப் த டைம்ஸ் நடந்திருக்கு. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அதே யுஎஸ்ல பாருங்க 12% தான். சைனா பாருங்க 4% தான். ஓகே. ஓகேங்களா? இது 20% சிஏஜிஆர் இருக்கு. அதுக்கு அடுத்தது 25% சிஏஜிஆர் கொடுத்த ஸ்டாக்ஸோட டேட்டாவும் இருக்கு பாருங்க. ஆமா சார். 11% 11% ஆஃப் த டைம்ஸ் நமக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்குங்க. அதிகமா இருக்கு. ஓகே சார். டபுள் டிஜிட்ல இருக்கு. வேறஸ் நீங்க யுஎஸ் பாருங்க 5% தான். சைனா வந்து 2% தான். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இதுல சொல்றேன். ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் கிடைக்குமா? தனியா நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெட்டிங் போகாமங்க, ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு ப்ரொஃபஷனல்ட்ட நம்ம விட்டுட்டுங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல கன்சிஸ்டன்ட்டா நம்ம இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தாவே போதுங்க. ஓகே சார். ஓகேங்களா? லாங் டெர்ம்ல நல்ல ரிட்டர்ன் பார்க்கலாம். இப்ப இருக்கிற ஃபேஸுங்க. அதாவது இப்ப நம்ம வந்து புல் மார்க்கெட்டே லாஸ்ட் 4 இயர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. இப்போ இந்த டைம்ல வந்து கொஞ்சம் டவுன் ஆகுறதுன்னு வந்து நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் அடுத்தது நம்ம போட்டிருக்கிறது அந்த இதுவா கொஞ்சம் ஃபன்னியா அதை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே சார். ஓகேங்களா? இது எதுக்குன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க வந்து காமனா இருக்கிறவங்க வந்து ஈக்விட்டியை வந்து ஒரு அசெட்டா பாருங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து அந்த அசெட்டுக்கு வந்து இன்னொரு ஒரு அசெட்டை நான் கம்பாரிசனுக்கு எடுத்துக்கிறேன். கோல்டா ஒரு அசெட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்ப ஓகே நீங்க சார். வந்து கோல்ட வந்து கிராம்ஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுப்போமே. ஒரு ஓகே சார். 200 கிராம் நீங்க வாங்கிருக்கீங்க. 300 கிராம் வாங்கியிருக்கோம். நம்ம வீட்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கிராமா நீங்க வாங்குனீங்கன்னா அந்த அந்த கிராம தானே நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அப்ப வந்து நீங்க வாங்குனதுக்கு அப்புறம் தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு. ஒரு 10% குறைஞ்சிருக்கு. 15% குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம்னா நமக்கு வந்து அது இம்பாக்ட் கொடுக்க போறது இல்ல. கரெக்ட் சார். ஏன்னா ஏன்னா போயிட்டு இருக்கு. காலங்காலமா நமக்கு தங்கத்தோட மதிப்பு தெரியும். கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம வாங்குனது 200 கிராம், 300 கிராம் என்ன இருக்குங்களோ, அது நம்ம கிட்ட இருக்குதுன்ற நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கும் இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. அதே மாதிரி ஈக்விட்டியும் அசெட்ன்றத புரிஞ்சுக்கிட்டுங்க. ஓகே சார். ஓகே. இந்த மாதிரி டைம்ல போர்ட்ஃபோலியோ வேல்யூ பார்க்காம, ஓகே. போர்ட்ஃபோலியோலயே நீங்க பாத்தீங்கன்னா யூனிட்ஸா இருக்கும் பாத்தீங்களா? ஆமா சார். அந்த டெய்லி பேசிஸ்ல யூனிட்ஸா பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற யூனிட்ஸ் குறையாது உங்களுக்கு. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து நம்ம மென்டலி அந்த இம்பாக்ட் இருக்காதுங்க நமக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கு. ஓகே. புரியுது சார். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இன்னொரு இதுல ஆடட் பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் தான் டைம்ங்க ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது மார்க்கெட் இப்ப ஒருவேளை நம்ம வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பார்க்காம ஏறிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடையாது.
நீங்க ஏற ஏற வாங்கும்போது ஓரளவுக்கு ஆவரேஜ் அவுட் பண்ணி யூனிட்ஸ் வாங்குவீங்க. வந்து நீங்க பார்ப்பீங்க. நீங்க ஒரு ரூ. 10,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டா. இல்ல லம்சமா போடுறீங்க. ஒரு ரூ. 25,000 ரூ. 50,000 இல்ல ரூ. 1,00,000 போடுறீங்கன்னு வச்சுக்கோமே. ஓகே அப்ப சார். நீங்க வந்து ஒரு யூனிட்ஸை கலெக்ட் பண்ணுவீங்க. அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸை பார்ப்பீங்க. அது கம்பேர்ட் டு உங்களுக்கு வந்து எஃப்டியோட கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸா இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ல நீங்க போயிட்டே இருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். ஆமா சார். ஆனா இந்த மாதிரி கன்சாலிடேஷன் ஃபேஸுங்க இப்ப இருக்கிறதுங்க ஃபாலிங் மார்க்கெட் ஓகேங்களா. ஓகே இது ஓகே சார். ரெண்டுமே நமக்கு நல்லதுங்க. அதாவது என்னன்னா நம்ம வந்து ஃபாலோ ஆகும்போது அதிக யூனிட்ஸா வாங்குறோம். கரெக்ட் சார். ஆமா. கன்சாலிடேஷன் பண்ணும்போது யூனிட்ஸ் அதிகமா அக்யூமுலேட் பண்றோம். ஓகே சார். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எப்படி நம்ம வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து கண்டினியூஸ் புல் மார்க்கெட் பார்த்தோமோ, இது ரிகவர் ஆறது எப்பன்றது தான் நமக்கு கொஸ்டின் மார்க் தெரியாதுங்க. ஏன்னா கரெக்ட் சார். இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் 1 2 கிடையாதுங்க, மல்டிபிள். யூஎஸ்ல வந்து இப்ப எலெக்ஷன் நடக்குதுங்க ஓகேங்களா, ஆமா சார். அதோட இம்பாக்ட் ஒரு வாலட்டிலிட்டி. கரெக்ட் சார். இஸ்ரேல் அங்க ஈரான் அட்டாக் பண்ணது, ரஷ்யா கரெக்ட். யுக்ரைன் வார் முன்னாடி, அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எடுத்துங்க இது ஃபுல்லாவே. கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஓகேங்களா, அதனால அந்த இடத்துல க்ரூட் ஆயில் ட்ரேடு அதுன்றதெல்லாம் நமக்கு வந்து நிறைய இம்பாக்ட் ஆகுது. நிறைய கண்ட்ரிஸ் இம்போர்ட், இப்ப நம்ம கண்ட்ரியும் பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அந்த க்ரூட் ஆயில்னால நிறைய விஷயம் இருக்குதுங்க. அப்போ அதோட பிரைஸ் இம்பாக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து அடுத்தது விலைவாசியில் இம்பாக்ட் ஆகுங்க. கண்டிப்பா இன்ஃபிளேஷன் சார். கண்ட்ரோல் இல்லாம போகும் ஓகேங்களா. நிறைய ஃபேக்டர் இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். நம்ம இதெல்லாம் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணுங்க. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா சைனா 3 4 வருஷமா சைலண்டா இருந்தவங்க இப்ப வந்து அந்த மார்க்கெட் எப்படியாவது ரிவைவ் பண்ணணுமேன்ட்டு அவங்க ஒரு சில பிசிக்கல் இதுல வந்து ஸ்டிமுலஸ், அதாவது அவங்க சில இதெல்லாம் ரெக்கவரிக்காக ட்ரை பண்றாங்க இல்லைங்களா. அவங்க ஒரு சில ஆமா சார். இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ அதோட ஆமா. இம்பாக்டும் இருக்கும். ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டரா நம்ம பார்த்தோம்னா ஓகே. இந்தியாவும் அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தான், அதுவும் ஒரு சைனாவும் ஆப்ஷன் தான், சைனாவும் ஒரு கண்டிப்பா சார். ஆப்ஷன் தான் இல்லைங்களா. அப்போ கண்டிப்பா. அவங்கள பார்க்கும்போது இந்தியாவோட வேல்யூவேஷனை கம்பேர் பண்ணும்போது சைனாவோட வேல்யூவேஷனுக்கு சீப்பா இருக்குது. அது ரிவைவல் ஆச்சுன்னா மல்டி பேக்கர் இல்லைங்களா. ஆமா சார். கண்டிப்பா. அதனால தான் ஆனா அங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. கரெக்ட் அந்த சைடு, ஆனா எந்த அளவுக்கு அது பாசிபிலிட்டின்னு தெரியாது. ஆனா நம்ம ஷேர் பண்ண டேட்டால இந்தியா ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்குதுன்றது தெரியுங்க. கரெக்ட் சார். ஆமா. அப்போ 2 விஷயம் நடக்குங்க. ஒன்னு வந்து பிரைஸ் கரெக்ட் ஆக ஆக நம்ம வந்து கரெக்டான வேல்யூவேஷனுக்கு வந்துரும் ஒண்ணு. கண்டிப்பா சார். ஆமா. இல்ல டைம் கரெக்ஷனுக்கு டைம் போக போகுங்க. அதாவது கோவிட் டைம்லயே பாருங்க 8 மாசத்துல ரிகவரி ஆயிடுச்சு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நவம்பர் டிசம்பர்ல கன்சம்ஷன்லாம், ஏன்னா அவங்க வந்து இந்த வருஷமே நமக்கு வந்து பொலிட்டிக்கல், அதாவது எலெக்ஷன்லாம் நடந்ததுங்க ஓகேங்களா. ஆமா அதுக்கப்புறம் சார். இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல நடக்க வேண்டிய அந்த கரெக்டான அந்த கன்சம்ஷன்லாம் அந்த அளவுக்கு இல்ல ஓகேங்களா. இப்போ ஓகே. Q2 ரிசல்ட்ஸ் வந்ததும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. ஆனா ஒரு சில கம்பெனி, அதுக்காக எல்லா கம்பெனிஸும் கிடையாதுங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணி ஃபண்ட் மேனேஜரும் செக்டர் ரொட்டேஷன் அவங்க எடுக்கிற இதெல்லாம் வந்து போர்ட்ஃபோலியோ அவங்க வந்து இப்போ இப்போ கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனுக்கு சூட்டபிலிட்டி அவங்க ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே சார். நம்ம ரிசல்ட் பாக்குறதுக்கு டைம் வேணும். இந்த டைம்ல நமக்கு பொறுமை தாங்க வேணும். கண்டிப்பா. எமோஷன்ஸ் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும். இந்த கரெக்ட்டுங்க. டைம்ல எடுக்க வேணாம். கரெக்ட் சார், கரெக்ட்டுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. சோ இந்த மார்க்கெட் வந்து கண்டிப்பா ரிவைவ் ஆகும்போது இப்ப நம்ம பண்றோம் பாத்தீங்களா, இதெல்லாம் தான் ஜாக்பாட் ரிட்டர்ன்ஸ்ங்க. ஏன்னா நம்ம நிறைய யூனிட்ஸ், நமக்கு எல்லாமே நிறைய பேர் மாச சம்பளமா இருப்போம் இல்லைங்களா. கண்டிப்பா சார். இந்த டைம்ல வந்து எஸ்ஐபியை ஸ்டாப் மட்டும் பண்ணவே கூடாதுங்க. பை டிப்னு நம்ம நிறைய தடவை சொல்றதுங்க. இப்ப கையில கொஞ்சம் எக்ஸஸா இருந்தா போடலாங்க. ஆனா எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே சார். ஓகே. மந்த் நமக்கு வந்து சேலரி ரெகுலரா வருதுன்னா எந்த போர்ஷன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் வச்சோமோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம்னா அந்த ஃபேஸ், அந்த டிஃபிகல்ட் இப்ப கரண்ட் ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, அது பாஸ் அவுட் ஆயிடும். ஓகே சார். அப்ப ரிகவரி ஆகும்போது இது எல்லாம் சேர்ந்து டோட்டலா நம்ம கிட்ட நிறைய யூனிட்ஸா இருக்கு இல்லைங்களா, ஆமா சார். அது எல்லாமே ஓவரால் ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு வந்து கொடுக்குங்க. அதுதான் அப்படிதான் வெல்த் பில்ட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்டோட கான்செப்டே அதுதாங்க. ஓகே. லீனியரா இயர் ஆன் இயர் 15% 12% கிடையாதுங்க. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ஜீரோ, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்க நில் ரிட்டர்ன்ஸா இருக்கலாம், ஒரு சில டைம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸா இருக்கலாம். ஆனா அந்த ரிவைவல் ஆகி வரும்போது பாத்தீங்கன்னா 45% 50% ரிட்டர்ன்ஸ் வரும்போதுங்க உங்களுக்கு சிஏஜிஆர் தான் நம்ம 15%ன்றது பேசுறதுங்க. ஆமா சார். அதுலயும் நம்ம கரெக்டா கன்சிஸ்டன்டா நல்ல பர்ஃபார்மர், நல்ல ஒரு ஃபண்ட் மேனேஜர், ஃபண்ட் கம்பெனி அப்படின்ற மாதிரி வைக்கும் போதுங்க அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே போனஸ் ரிட்டர்ன்ஸ் தாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு கிடைக்கிற போனஸ் ரிட்டர்னுமே அந்த லாங் டேர்ம்ல பாருங்க அந்த சிஏஜிஆர்ல வந்து ஒரு பெரிய வெல்த் கிரியேஷன் இருக்குங்க. இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பார்க்குற நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா சார். ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறோம். அதுலேயும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.